ஒரு 2 நாளைக்கு முன்ன வந்து திரும்ப வந்து தூங்கிட்டு இருக்கிறேன். வந்து கதவை தட்டி வந்து ஒரு 30 பேர் வந்து தப தபான்னு போலீஸோட வந்து என்ன வெளியே தள்ளி விடுறாங்க. போலீஸ்காரங்களுக்கு வந்து அடிக்கிறதுக்கோ என்னை இழுத்து போடுறதுக்கோ உரிமை கிடையாது. நானா வரணும் வெளியே. அடிச்சாங்களா? ஆமா, அப்படி தரன்னு வந்து இழுக்கிறாங்க. அந்த போலீஸ்காரமாவுடைய கையில வந்து என்னுடைய நகம் பட்டுடுச்சு. அப்போ அந்த போலீஸ்காரருக்காக நகம் பட்டுச்சு. ஏங்க நகம் பட்டுச்சுன்னா என்னுடைய சுடு தண்ணி ஊற்றணும். நான் வந்து சிரிச்சிட்டு இருப்பேன். நாங்கள் என் உடம்புல கத்ததான் செய்ய முடியும் என்னால். நான் அது போல் கத்துறேன். நீங்கள் வந்து தரன்னு வந்து இழுத்துன்னு வந்து வெளியே போட்டுருக்கீங்க. போலீஸ்காரங்க வந்து அந்த லேடி வந்து என்னை வந்து இழுத்துன்னு வந்து வெளியே போட்டுது. இவங்க வந்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பேங்க் ஆளு, போலீஸு, பேங்க்கோடைய அட்வொகேட்டுங்க வந்து என் வீட்டு வாசப்பல்ல வந்து கேமரா ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது என் வீட்டில் வந்து நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணுறதுக்கு? நீங்கள் நல்லவர் தானே, நீங்கள் பேங்க்கு போலீஸு எல்லாமே நீங்கள் நல்லவங்க தானே. நீங்கள் என்ன பேசுறீங்க, நான் என்ன பேசுகிறேன், நான் ரெக்கார்டு எடுக்கும்ல. நீங்கள் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? நீங்கள் எதுக்கும் நீங்கள் பிடுங்குனீங்க? நீங்கள் அந்த தப்பாக பண்ணிட்டாங்க. அடுத்தது என் வீட்டு பூனைங்க, நான் பூனைங்க வளர்க்குறவோ. நான் 15 வருஷமாக பூனைங்க வளர்க்குறேன். ஏன் வளர்க்குறேன்னா எனக்கு யாருமே இல்லை. அதுங்க தான் எனக்கு தோணை. நான் பேசுவேன், கத்துவேன், சாப்பாடு வைப்பேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால 6 பூனை 7 பூனை என் வீட்டுக்குள்ளே வச்சு நான் வெளியவே அனுப்பாத இருந்தேன். வந்தாங்க திபுன்னு வந்து என்னை வெளியே தள்ளிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டீங்க. அந்த பூனை வந்து செத்து போச்சு. பக்கம் அக்கெல்லாம் வந்து நார்து வாசம் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னை ஃபோன் பண்ணிட்டு. அப்போ எனக்கு வீடு இல்லை, நான் ரோட்லேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் படுத்துட்டு இருக்கிறேன். ஃபோன் வந்தவுடனே சரி வந்து நம்ம போய் பார்க்கலான்னா, நான் வந்து காலையில் வந்து நான் வந்து எல்லாமே எடுத்துடுறேன். பூனைங்களை திறந்து விட்டுறேன். பூனைக்கு உயிரோடு இருந்தால் தானேங்க. பூனை செத்து போச்சுங்க. பூனை செத்து போச்சு. அந்த ஃப்ளாட்டே நாரி போச்சு.